அந்த பிள்ளைட ஏதாவது ஒன்றுனா பின்னாடியே நிற்பாங்க, கொஞ்சம் பார்த்துருங்க, பதறிடுவாங்க. 19 வருஷமா காத்திருந்த புள்ளைக்கு ஒரு வீட்டில் 10-12 புள்ளேண்டா கீழே விழுந்துட்டா அப்படித்தான் உழுமண்டுவாரு. ஏன்னா 12 பிள்ளை இருக்குது, இறக்கம் இல்லாம இல்லை. அந்த பிள்ளைகளை வளர்த்து பழகிட்டாங்க. இவருக்கு இப்பதான் கிடைச்சிச்சு. இப்ராஹிம் நபிக்கு புள்ள கிடைச்சா என்ன செய்யணும்? வைஃபோட கூப்பிட்டு வாங்களேன், கொஞ்சம் ஒரு ஆத்தங்கரை ஓரமா போயிட்டு, ஜோர்தான் நதிக்கரை ஓரமா போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்துட்டு, கொஞ்சம் நூறலியா, ஸ்ரீலங்காவில் நூறலியெல்லாம் இருக்குதாமே, அங்கெல்லாம் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வருவோண்டாரா அப்படிலாம் சொல்லலையா. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? குழந்தைய கிடைச்சிட்டா பச்சை உடம்பு. அவங்க ஹாஜர் அம்மா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பால் குடிக்கிற பருவம். புகாரில் இந்த செய்தி வருது. அல்லாஹ் மெப்ப கொடுக்குறான். எங்க தெரியுமா? இவர் ஈராக் பலஸ்தீன பகுதி. அங்க இருந்து மக்கான் இருக்கு பாருங்க, அப்ப பேர் பக்கா. பக்கா என்ற பள்ளத்தாக்குல ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துக்கு பக்கத்துல ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு வச்சிருக்கிறாங்க, அஸ்திவாரம். இந்த பள்ளியை கட்டுறதுக்காக வேண்டி ஒரு அஸ்திவாரம் போடுவாங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் போடப்பட்டிருக்குது காபத்துல்லாக்கு. அந்த ஃபவுண்டேஷன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போட்டது. அது பக்கத்துல ஒரே ஒரு மரம் இருக்குது. அல்லாஹ் சொல்லிட்டான், இந்த மரம் இருக்கு பாருங்க, அந்த பக்கத்துல ஒரு ஃபவுண்டேஷன் போடப்பட்டிருக்குது, அதுகிட்ட போங்கன்ட்டான். இப்ப அவங்க அந்த காலத்துல மக்கா இந்த தேசம் இப்படி போகணும்னு கூட்டிட்டு வந்தாரு. கூட்டிட்டு வந்த பிறகுதான் பிரச்சனையே தொடங்குது. என்ன? அந்த அம்மா பச்சை உடம்பு, இப்பதான் புள்ள பெற்று இருக்கிறாங்க, இவர் பால் குடிக்கிறாரு. என்ன அல்லாஹ் சொல்லிட்டான் தெரியுமா? இப்ராஹிம் அவங்கள வச்சுட்டு போயிருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இந்த வார்த்தையை. புகாரில் இந்த ஹதீஸை கொஞ்சம் பிரட்டி பார்த்தால் புரியும். அந்த அம்மா கேட்குறாங்க, இப்ராஹிம் எங்க போறீங்க? நீங்க ஹதீஸை பார்த்தீங்கன்னா புரியும். இப்ராஹிம் நபி பதிலே கொடுக்கிறார் இல்ல. ஒரு வைஃப் பின்னாடி பேசுற நேரம் கணவர் பதில் கொடுக்கலன்னு என்ன அர்த்தம்? கோபமா இருக்கிறாரு. மனைவி பேசுற நேரம் பேசாம விட்டு இருக்கிறாரு. அவர் இப்ராஹிம் நபி கோபமா? இப்ராஹிம் அவர் கேட்கிறாங்க, எங்க போறீங்க? இவர் பாட்டுக்கு போறாரு. பின்னாடி வர்றாங்க அந்த அம்மா, பல வாட்டி கேட்கிறாங்க. ஃபைனலா கேட்கிறாங்க, அல்லாஹ் அமரக்க பிஹாதா யா இப்ராஹிம், இப்ராஹிமே என்னையும் புள்ளை இப்படி விட்டுட்டு போக சொல்லி அல்லாஹ் தான் ஏவினானா? அல்லாஹ் தான் ஏவினானா? அப்பதான் இப்ராஹிம் நபி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, திரும்பி பார்க்கவில்லை. அப்ப இப்ராஹிம் இப்படி திரும்பி பார்க்கலையா? ஆமாண்ணா போயிட்டாரு. ஆமா, ஏன் தெரியுமா? இப்ராஹிம் நபி கோவத்தில் போகல. சாதாரணமா ஏர்போர்ட்டுக்கு போயிருப்பீங்க. ஏர்போர்ட்ல போயினீங்கன்னா கண்டிருப்பீங்க, புள்ள வாப்பாட ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கும், டிஷர்ட்டை பிடிச்சி இழுக்கும், உம்மா கண்ணீரை துடைப்பான். அந்த நேரம் புள்ள அழுவும் தேம்பி தேம்பி. பாப்பா பிரிஞ்சு போற கட்டம். பிரிஞ்சு போற நேரம் ஏர்போர்ட்ல அந்த கிளாஸ்ல இருந்து திரும்பி பார்ப்பாங்க. சில நேரம் அவருக்கு பார்க்க முடியாம அடுத்த பக்கம் திரும்பிடுவாரு. அவர் தன்னுடைய மனைவியோட கோபமாக இல்லை, இதுக்கு மேல் பார்த்தால் அவரால் முடியாது தாங்க. நான் ஒரு தடவை விமானத்தில் போனேன், கத்தார் போற டைம் நினைக்கிறேன். ஒரு நிகழ்ச்சிக்கு போற நேரம் என் பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கிறாரு. ஏன் பக்கத்தில் வந்து கேட்கிறா, இது வேணுமா அது வேணுமா? அவக்கே பாவமா போச்சு. ஒன்னும் சாப்பிட்றாங்க இல்லை, இந்த ஆள் ஒன்னையும் குடிக்கிறாங்க இல்லை. எனக்கு பக்கத்து சீட்ல உட்கார்ந்துட்டு அப்படியே லேஞ்ச் எடுத்து தலையில போட்டுட்டு அவர் பாட்டுக்கு நிற்கிறார். பக்கத்தில் அழுகிற சத்தம் கேட்குது. அந்த கவலை அங்க லேண்ட் பண்ற வரைக்கும், இலங்கை விட்டு பிரிஞ்சு போகிற நேரம் தன்னுடைய பிள்ளை கண்ணு முன்னாடி வந்திருக்கு. எதையும் வேண்டாம் வேண்டாம் என்றார். அவருடைய கல்வி பதறுகிறது. இந்த நாட்டுடைய கடலை தாண்டி அவர் பறக்கிறார். அந்த நேரம் பதறுமே. இத மாதிரி இதை விட இறக்க தன்மைகளை இப்ராஹிம் நபி நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு இறக்கம், அவ்வளவு பாசம். அந்த இப்ராஹிம் நபி தன் பிள்ளையும் மனைவியும் விட்டுட்டு போகணும். எங்க விடணும்? இறக்காமன் டவுன்லன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லை. நீங்களாவது 4 பேர் நிக்கிறீங்க, பார்த்துக்கொள்வீங்க. ஒரு 4 லைட் இருக்கும். இங்க விடுற இடத்துல பெட்ரூமும் இல்லை, பெட்ஷீட்டும் இல்லை, லைட்டும் இல்லை, தண்ணி பவுசரும் இல்லை, ஒரே ஒரு மரம் தான் இருக்குது, அதுலயும் காய்ச்சல் அளவுக்கு ஒன்று இல்லை. இவ்வளவுதான். எல்லா இடத்திலையும் பாலைவனம், எந்த மனிதனும் இல்லை. இன்றைக்கு லட்சம் லட்சமாக அலை மோதக்கூடிய ஜித்தாவுடைய ஏர்போர்ட்ல இருந்து எல்லா ஏர்போர்ட்லையும் அதிகமான விமானங்கள் வந்து உலகத்திலிருந்து எல்லா பகுதியிலிருந்து மக்கள் வந்து தவாப் பண்றாங்களே காபத்துல்லாவை, அந்த இடத்தில் ஒரு மனிதன் இல்லை. இப்ப இந்த அம்மா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பால் குடிக்கிற பருவம். அந்த அம்மா பால் கொடுக்குறாங்க. இவங்க விட்டுட்டு போட்டாங்கன்னு வைங்க, அல்லாஹ் விட்டுட்டு போங்கன்னு சொன்னது வந்து சோதனை. அவங்களும் நபி மனுஷன் தானே,
இந்த நரம்பு நாளங்கள் ரத்தம் எல்லாம் ஓடுது தானே, எங்களை மாதிரி எல்லாமே இருக்குது. மலக்கு இல்லை, நம்மள மாதிரி ஆட்கள், கண்ணு மூக்கு வாயான நபிமார்கள். என்னாச்சு? அவருக்குள்ள அந்த கவலை. ஆமான்கிறார். அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ். ஒரே ஒரு வார்த்தை பின்னாடி ஓடி வந்து சொல்றாங்க, இப்ராஹிம், அல்லாஹ் தான் இப்படி ஏவினானா? இப்படி எங்களுக்கு செய்ய சொன்ன அல்லாஹ் இப்படி எங்களை விட்டுட்டு போக சொன்னானா? ஆமான்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, திரும்பி பார்க்கல. திரும்பி பார்க்காம மலைக்கடையால போனாரு. காபத்துல்லாண்டா இப்போ நீங்க போய் பார்த்தீங்கன்னா மனுஷன் கட்டிடம் கட்டி எங்கேயாவது ஒரு ஆலயம் கட்டணும்னா மலைக்கு மேல உச்சியில பார்த்து அங்க கட்டணுவான். காபத்துல்லா வந்து மக்காவிலேயே தாழ்ந்த இடம், அது வந்து பள்ளத்தாக்கு. இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் மலை. காபத்துல்லாக்குள்ள போறீங்க தானே, நீங்க போற நேரம் ஹரத்துல பள்ளிக்குள்ள போய் படி இறங்கி தான் கீழே போகணும். அவ்வளவு கீழே. அல்லாஹ் கிளைமேட்ல வந்து நூறலியமான அந்த மாதிரி குளு குளு கிளைமேட்ல, சூப்பர் கிளைமேட்ல பச்சை பசையில் ஊர்ல அழகான காட்சிகள் இருக்குது. இப்படி இடத்துல கொண்டு வரல. அந்த மாதிரி ஒரு இடத்துல காபத்துல்லா வச்சிருக்கிறான்னா அது வேற. அல்லாஹ்வுடைய கல்லாவுக்கு மட்டும் அங்க போகணும். அங்க பார்க்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு அங்க டூரிஸ்ட் அதெல்லாம் இல்லை. அங்க போறவர் அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் போகணும் என்ற ஒரு இடத்துல எல்லாம் வச்சிருக்கிறான். ஸோ அப்பயும் இந்த இவங்க விட்டுட்டு போற நேரம் அப்படியே அவர் போறாரு. போய் மலைக்கடையால போய் ஒரு இடத்துல ஏறுறாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த ஃபவுண்டேஷன் இருந்துச்சு காபத்துல்லா, காபத்துல்லா இன்னும் உயர்த்தல ஃபவுண்டேஷன், அந்த பக்கம் திரும்புறார். ஆனா ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க, இவங்களை தெரியாம. சுப்ஹானல்லாஹ். தன் வைஃபும் புள்ளி அந்த ஏறி பார்க்கிற அங்க நிக்கிறாங்க வைங்க, மகன் உம்மா மேல ஒட்டுறான்னு வைங்க, தெரிஞ்சுச்சென்று வைங்க, கல்பு பதறி போயிடும், திரும்ப ஓடி போயிடும் அந்த இடத்துக்கு. இப்ப இமிகிரேஷன் மாதிரி நீ அங்கே நீ ஃப்ளைட்ல ஏறித்தான் ஆகணும்னால இல்ல, விட்டுட்டு ஓடி வந்துடலாம். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறாரு, அவ்வளவுதான். அல்லாஹ் சொன்னா சரி, அஸ்லம்து லி ரப்பில் ஆலமீன், கட்டுப்பட்டுட்டேன்றாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவங்க யாரையும் தெரியாத மாதிரி கிப்லா பக்கம் திரும்பி, ரப்பனா, என்னுடைய ரப்பே, இன்னி அஸ்கந்து மின் சுர்ரியத்தி, என் சந்ததியை குடியமர்த்திட்ட யா அல்லாஹ், பிவாதின் கைரி ஸீ ஸரஇன், இந்த பைத்துல் முஹர்ரம், ஒரு பள்ளத்தாக்குல என் சந்ததியை குடியமர்த்திட்ட யா அல்லாஹ், எந்த விவசாயத்துக்கு லாய்க்கு இல்லாத ஒரு மண்ணில என் சந்ததியை குடியமர்த்திட்ட யா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மாதிரி போய் மலைக்கு மேல இருந்து ஒரு துவா கேட்கிறாங்க, யா அல்லாஹ் ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி பிவாதின் கைரி ஸீ ஸரஇன் இந்த பைத்துல் முஹர்ரம், யா அல்லாஹ் என்னுடைய சந்ததியை நான் குடியமர்த்தி விட்டேன் ஒரு பள்ளத்தாக்கில், விவசாயத்துக்கு லாயக்கு இல்லாத ஒரு பூமியில், இன்னும் எந்த மரமட்டையும் எந்த முளைக்காது, உன் கண்ணியமான ஆலயத்துக்கு பக்கத்தில். ரப்பனா லியுகீமு ஸலா, எதுக்கு நான் அங்கே விட்டுட்டு போகிறேன் தெரியுமா யா அல்லாஹ், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டணும் என்பதுக்கு விட்டுட்டு போகிறேன். இந்த உலகத்தில் நீங்கள் தலையை கொண்டு போய் கீழே வைக்கிறதுல மிகவுமே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒரு அதிகமான நன்மை தரக்கூடிய இடம் தான் காபத்துல்லா. காபத்துல்லால போய் நீங்கள் ஒரு தொழுகை தொழுந்தீங்கன்னா எவ்வளோ நன்மை. அந்த அளவுக்கு தொழ வேண்டும் என்பதுக்கு நான் விட்டுட்டு போகல, அதை எங்கேயும் தொழலாம். லியுகீமு ஸலான்றாங்க. யுஸல்லூன ஸலா வேற, யுகீமுன ஸலா வேற. தொழுகிறது வேற. யுகீமுன என்ன தெரியுமா, வாப்பா தொழுகிற நேரம் அவர் விஷயம் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிடாரு. நீங்க லுகர் தொழுந்துட்டீங்கன்னா லுகர் தொழுந்து முடிஞ்சாச்சா. யுகீமுன ஸலானா, யுஸல்லூனா தொழுந்தாச்சு. யுகீமுனண்டா உங்க பின்னாடி உங்களை கபர்ல போய்